பூமாதேவியின் கதை. பூமாதேவி சோகமாக அமர்ந்திருக்கிறார். நாரதர் அங்கே வருகிறார். நாரதர் பூமாதேவியை பார்த்து கேட்குறாங்க, நாராயண நாராயணா, ஏனோ இன்று அன்னை பூமாதேவி முகம் வாடி இருக்கிறது. அகிலத்தையே தாங்கும் அன்னையின் கண்களில் கண்ணீரா அப்படின்னு நாரதர் பூமாதேவியை பார்த்து கேட்குறாங்க. பூமாதேவி நாரதரை பார்த்து சொல்கிறார், தேவரிஷியை தாங்கிக் கொள்ளும் சக்தி எனக்கு உண்டு. ஆனால் எதை தாங்குவது என்பதில்தான் இன்று எனக்கு சங்கடம். என் பிள்ளைகளாகிய மனிதர்கள் என்னை ஒரு உயிரற்ற ஜடமாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள். நாரதர் சொல்கிறார், உலக நியதி அதுதானே தாயே. மனிதன் வளர்ந்து விட்டான், விஞ்ஞானம் பெருகிவிட்டது. பூமாதேவி நாரதர் பார்த்து சொல்கிறாங்க, விஞ்ஞானமும் பெருகட்டும், அதில் எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் என் மார்பை துளைத்து ரசாயனங்களை ஊற்றுகிறார்கள். என் ஆபரணங்களான காடுகளை மொட்டையடிக்கிறார்கள். என் நரம்புகளான ஓடும் நதிகளை சாக்கடையாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மரம் நடும் மனிதன், மறுபக்கம் இயந்திரங்களுடன் ஒரு தொழிலதிபர். மனிதன் சுயநலக்காரன். இங்கே பார், இந்த மலையை உடைத்தால்தான் நமக்கு தாதுக்கள் கிடைக்கும். இந்த ஆற்றை திருப்பினால்தான் என் தொழிற்சாலை இயங்கும். பூமியை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் சோறு கிடைக்காது. இயற்கை ஆர்வலர் சொல்றாரு, நண்பா, இந்த மண் நமக்கானது மட்டுமல்ல, நமது பேர பிள்ளைகளுக்கானது. நீ தோண்டும் ஒவ்வொரு குழியும் பூமாதேவியின் உடலில் விழும் காயம் என்பதை மறந்து விடாதே. மனிதன் சொல்கிறான் சிரித்து கொண்டே, பூமிக்கு எங்கே வலிக்கும்? அது ஒரு மண் உருண்டை. நாம் பயன்படுத்தி கொள்ளத்தான் அது இருக்கிறது. பூமாதேவியின் ஆக்ரோஷம் வேகமே. மேடையில் நிலநடுக்கம் போன்ற ஒலிகள் கேட்கின்றன. பூமாதேவி எழுந்து நிற்கிறார் ஆக்ரோஷமாக. பூமாதேவி, போதும், என் பொறுமைக்கும் ஒரு எல்லையுண்டு. நான் மௌனமாக இருக்கிறேன் என்பதற்காக மடிந்து போவேன் என்று நினைக்க வேண்டாம். நான் ஒரு முறை அசைந்தால் உங்கள் உயர்ந்த கட்டிடங்கள் தூசாகும். நான் ஒரு முறை மூச்சு விட்டால் பெரும் புயல்கள் உங்கள் நாகரிகத்தை அடித்துச் செல்லும். அங்கு விஷ்ணு பகவான் தோன்றுகிறார். தேவி, சாந்தமடைவாயாக. பூமாதேவி சொல்கிறாங்க விஷ்ணுவை பார்த்து, சுவாமி, உங்கள் வராக அவதாரத்தில் என்னை மீட்டு வந்தீர்கள். அன்று இரணியச்சன் கடலுக்குள் ஒளித்து வைத்தான். இன்று மனிதன் பேராசை என்னும் கடலுக்குள் என்னை புதைக்க பார்க்கிறான். விஷ்ணு பகவான் சொல்கிறாங்க பூமாதேவி பார்த்து, மனிதர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பெரிய வெள்ளம் அல்லது இயற்கை சீற்றம் ஏற்பட்டது. மனிதர்கள் அழுதபடி அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம். நம் ஆபரணங்கள், வீடுகள், தொழிற்சாலைகள். இயற்கையின் சீற்றத்திற்கு முன்னால் நாம் எவ்வளவு சிறியவர்கள். பூமாதேவி அங்கே தோன்றுகிறார். மனிதர்களை பார்த்து சொல்கிறாங்க, மக்களே, நான் உங்கள் எதிரி அல்ல, உங்களை பெற்று வளர்த்த தாய். உங்களுக்கு தாகம் எடுத்தால் நீர் கொடுத்தேன், பசித்தால் கனி கொடுக்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்குறீங்க? வெறும் குப்பைகளையும் நச்சு புகையையும் தானே கொடுக்குறீங்க. மனிதர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள். தாயே, எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் முன்னேற்றம் என்ற பெயரில் எங்களை நாங்களே அழித்து கொண்டிருந்தோம். இனி இந்த மண்ணை போற்றுவோம். பூமாதேவி மக்களை பார்த்து சொல்கிறாங்க, மண்ணை காத்தால் மனிதம் காக்கப்படும். என் பொறுமையை சோதிக்காதீர்கள். என் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாரதர் சொல்றார் பூமாதேவியை பார்த்து, நாராயண நாராயணா, மனிதன் திருந்தினால் சரி. பூமாதேவி சிரித்தால் தான் அகிலம் செல்.